லைசன்ஸு கடைகளுக்கு கொடுப்பதில் காலதாமதம் என்ற நிலைமை ஒரு 2-3 வருஷமாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வருஷமும் அந்த நிலை தொடர்வதாக நானும் கேள்விப்பட்டேன். இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தடுத்து பட்டாசு கடைகளுக்கு விண்ணப்பிக்கின்றவர்களுக்கெல்லாம் உடனடியாக உரிமை வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு மட்டுமல்ல, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி போன்ற மாநிலங்களிலிருந்தெல்லாம் மக்கள் அலையலையாக தங்கள் வாகனங்களிலே சிவகாசி நோக்கி படையெடுக்கின்ற காட்சியை தீபாவளிக்கு 10 நாளுக்கு முன்னாடி பார்க்கலாம். தீபாவளி அன்று வரைக்கும் படையெடுத்து காரில் பட்டாசு வாங்க வராங்க. பல பேர் ஆன்லைனில் புக் பண்ணி அந்தந்த கடைகளுக்கு போய் பட்டாசுகளை கொள்முதல் பண்ணிவிட்டு உடனே கிளம்புறாங்க. எல்லாம் ஜிஎஸ்டி வரி கட்டி முறையான தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்களும் முதலாளிகளும் வாழக்கூடிய பகுதி சிவகாசி. சிவகாசியில் உள்ளவர்கள், சிவகாசி மண்ணை சேர்ந்தவர்கள் 100 ரூபாய் சம்பாதித்தால் அதில் 90 ரூபாய் பொது நோக்கத்தோடு செலவழிப்பார்கள், 10 ரூபாயை தன்னுடைய நோக்கத்துக்காக செலவழிப்பார்கள். அப்படிப்பட்ட பெருந்தன்மைக்கு சொந்தக்கார மக்கள் சிவகாசி மக்கள், சிவந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், உழைப்பாளிகள். அவருடைய உழைப்பை இந்த அரசாங்கமோ, தமிழ்நாடு அரசாங்கமோ, விருதுநகர் மாவட்ட நிர்வாகமோ தடுக்கின்ற பணியை செய்ய வேண்டாம். இளைஞர்கள் தான், படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு புதிய புதிய கடைகளெல்லாம் வைத்து பட்டாசு விற்பனைக்கு வந்திருக்கிறார்கள். அரசு வேலையை கிடைக்கும் என்று என்ன நினைக்காமல், அதற்காக முயற்சிகள் எடுக்காமல், சுயமாக பிழைக்க வேண்டும், சுயமாக சம்பாதிக்க வேண்டும், சுயமாக உழைக்க வேண்டும் என்று வரக்கூடிய அந்த இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற விதமாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆட்சித்தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் உரிய நடவடிக்கை எடுத்து பட்டாசு கடைகளுக்கு லைசன்ஸ் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதே நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக மக்களுடைய கோபத்திற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் ஆளாக வேண்டியிருக்கும் என்பதையும், இந்த அரசாங்கம் ஆளாக வேண்டியிருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.